இன்றைக்கி சூடாக சாதத்துக்கு ஒரு கோவக்காய் கூட்டு. கோவக்காவை ரவுண்டாகவும் நீட்டாகவும் தான் வெட்டியிருப்பாங்க. ஆனால் 4 துண்டாக வெட்டி பார்த்ததில்ல. நான் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதை மேஷ் ஆகி கூட்டாகணுன்றக்காக தான். கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, அப்புறம் கோவக்காய் பொடியாக வெட்டியிருக்கோம்ல அதையும் கூட போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி லைட்டாக தண்ணி தெளித்து சிறுபருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த சிறுபருப்பையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுறேன். வேக விடுற நேரத்தில் நம்ம மிக்ஸி ஜாரில் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு துண்டு வெங்காயம் போட்டு கொரன்னு அரைச்சிக்கணும். இப்போ இந்த வெந்து வரும் நேரத்தில் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்ரியும் கூட போட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்குன்னு வதக்கி நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் பண்ணோன்னா கூட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இது வெறும் சாப்பாட்டிலே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சுகர் கண்ட்ரோல் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும், இதயத்துக்கு நல்லது, கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது, செரிமான பிரச்சனை வராது.